ஹமாஸுக்காக பல இடங்களில் பிரார்த்தனைகளும் துவாக்களும் நடைபெறுகிறது என்பதற்கான அறிக்கைகள் பல்வேறு இடங்களிலிருந்து வருகின்றன. அதாவது உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்புக்காக. குறிப்பாக இப்போது இதை நடத்துவதற்கான காரணம் அவர்களின் இறப்பு எண்ணிக்கை. ஹமாஸ் பயங்கரவாதிகள் 50,000-க்கும் மேல் கொல்லப்பட்டுள்ளனர். நான் முன்பு வீடியோவில் கூறியது போல் இஸ்ரேல் அங்கே முழுமையாக சுத்தமாக்குகிறது. ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட காசாவில் இருக்கக்கூடாது. அதற்கான சுத்திகரிப்பு செயல்முறையில் உள்ளோம். இதனுடன் தொடர்புடைய சில அறிக்கைகளை நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போது அல்லது அதன் பிறகு கூகுள் போன்றவற்றில் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இந்த ஹமாஸ் மற்றும் மத பயங்கரவாதிகள் உலகின் நம்பர் 1 பயங்கரவாதிகள் ஆவார்கள். இஸ்ரேல் சில பகுதிகளில் இருந்து விலகியது. வெளிப்படையாக அமெரிக்க அழுத்தம் இருந்தது. ஹோஸ்டேஜுகளில் சிலரை மீட்க வேண்டியிருந்தது. இப்போது தோராயமாக 56 ஹோஸ்டேஜுகள் மட்டுமே ஹமாஸின் கையில் உள்ளன. அவற்றில் 10 அல்லது 16 பேர் மட்டுமே உயிருடன் உள்ளனர். மற்றவர்கள் இறந்துவிட்டனர். இதனுடன் தொடர்புடைய ஆலோசனைகளும் பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்துள்ளன. இந்த நேரத்தில் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் இராணுவம் தரை மற்றும் வான் தாக்குதல்களை தீவிரமாக முன்னெடுத்துச் சென்றது. இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் மோசாத்தை கேலி செய்தீர்கள், இஸ்ரேல் இராணுவத்தை கேலி செய்தீர்கள், அவர்கள் தோற்று பின்வாங்கினர் என்று சொன்னீர்கள். அக்டோபர் 8 இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட தவறு ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் பின்னர் நடந்த தாக்குதல் இந்த ஹமாஸ் அல்ல. பயங்கரவாதிகளின் துப்பாக்கியை அங்கே முடித்து விட்டார்கள். ஆனால் அதை மீண்டும் குழுவாக்கி மீண்டும் சரி செய்து திறனை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று அறிக்கைகள் வந்துள்ளன. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன அவர்கள் புதிய உத்தியை தயாரித்துள்ளனர். எப்படி மீண்டும் அதை மீட்பது? ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட உயிருடன் இருக்காமல் மற்ற பாலஸ்தீன ஹமாஸ் உறுப்பினர்களை எப்படி முழுமையாக ஒதுக்கிவிடுவது என்பதை விரிவாக விவாதித்த பிறகு இஸ்ரேல் அரசாங்கம் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைத்து மீண்டும் அங்கே தாக்குதல் நடத்த முடிவு செய்துள்ளது. இதற்குள் இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்ரேல் கைப்பற்றிய நிலத்தின் பல பகுதிகள், மருத்துவமனைகள் அனைத்தும் அவர்களின் கையில் இருந்தன. கான் யூனிஸ், ரஃபா போன்றவை. இதற்கிடையில் சேவ் காசா பிரச்சாரத்துடன் பலர் வருகிறார்கள். இஸ்ரேலுக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கவில்லை. எத்தனை குழந்தைகளையும் பெண்களையும் இந்த ஹமாஸ் குரூரமாக கொன்றது என்பதை பற்றி பேசவில்லை. இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பிட்ட புள்ளி என்னவென்றால், இஸ்ரேல் சில பகுதிகளில் இருந்து விலகிய போது அவர்கள் மருத்துவமனைகளில் காட்சியளிக்காத கேமராக்களை பொருத்தினர். அது செயற்கைக்கோள் வழியாக நடக்கும் நிகழ்வு. அங்கே என்னென்ன மகிழ்ச்சியும் நிகழ்வுகளும் நடக்கின்றன, இந்த பயங்கரவாதிகள் எங்கே போய் தங்குகிறார்கள் என்பதை அறிந்தார்கள். முஸ்லிம் சமூகத்தின் பெரும் நோன்பு காலம். இவர்கள் அனைவரும் நோன்பில் உள்ளனர். பலர் செய்வது பயங்கரவாதம்தான். அதுதான் அதற்குள் உள்ள முரண்பாடு. இவர்கள் அனைவரும் இஸ்ரேல் தாக்குதலை தடுக்க மருத்துவமனைக்கு செல்வார்கள். சுரங்கங்களில் இருந்து வந்து மருத்துவமனைக்கு செல்வார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இவர்கள் முழுமையாக தெளிவுபடுத்திய பிறகு இஸ்ரேல் குண்டுகளை வீசும். அதேபோல் இந்த பயங்கரவாதிகள் புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் நோன்புடன் தொடர்புடையதை துண்டிக்க இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடுகிறார்கள். அதன் மேல் குண்டு வீசப்படும். இது போர். இதை பற்றிய எந்த புரிதலும் இவர்களுக்கு இல்லை. காரணம், குருட்டு மத பிடிப்பு இவர்களுக்கு உள்ளது. ஒவ்வொரு முட்டாள்தனமான செயலையும் செய்கிறார்கள். முன்பு எப்படி அமெரிக்கா ஐசிஸை அழித்தது? இதே உத்திதான். ஏனென்றால் ஐசிஸில் உள்ள பலரை அமெரிக்கா துல்லியமாக உளவு சேகரித்தது. இந்த நோன்பு காலத்தில் இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிரார்த்தனைக்கு செல்கிறார்கள். நோன்பு முடிந்ததும் ஐசிஎஸ்ஐ முடித்து விட்டார்கள். இதே போல் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த நோன்பு முடிந்ததும் காசாவில் ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட இருக்க மாட்டார். அதுதான் உத்தி என்று சொல்வது. முதலில் சொன்னோம், இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் துப்பாக்கி நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம். அப்போது இவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இவர்கள் சுரங்கங்களை உருவாக்கத் தொடங்கினர். குறிப்பிட்ட நேரத்தில் எந்த மணிக்கு இவர்கள் பிரார்த்திப்பார்கள்? இரவில். அந்த நேரத்தை பார்த்து குண்டு வீசினார்கள். இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு தொழில்முறை இராணுவத்துடன் இவர்கள் விளையாடப் போனார்கள். அங்கிருந்தும் இங்கிருந்தும் ஈரானில் இருந்து சில பொருட்களை காட்டி மிரட்டினார்கள். இன்று ஹூத்திகளின் நிலை என்ன? அவர்களும் இதேபோல் பிரார்த்தனையுடன் தொடர்புடைய இன்றைய நேரத்தில் கூடுகிறார்கள். ஒரு நாட்டின் முழு அளவிலான வலுவான படையை இவர்கள் சவால் விடுகிறார்கள். அவர்கள் அனைத்து உத்திகளையும் பயன்படுத்தி அவர்களை அழித்து விடுவார்கள். நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நோன்பு முடிந்ததும் இந்த காசாவில் ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட இருக்க மாட்டார்.
அவர்கள் உருவாக்கும் புதிய சுரங்கங்களுக்குள் இவர்கள் செல்கிறார்கள். அந்த சுரங்கங்களுக்குள் சென்று வெடிக்கும் குண்டுகளுடன் அந்த முறையில் குண்டுகளை உருவாக்கத் தொடங்கினார்கள். 2 வாரங்களில் இவர்கள் சொல்வது அல்ல, 1 வாரத்தில் இவர்கள் சொல்வது தோராயமாக 1000க்கும் மேல் கொல்லப்பட்டனர். காரணம், இங்குள்ள ஊடகங்கள் ஒரு சேனல் சொல்வதை விட அதிகமாக 1500 1700 பேர் கொல்லப்பட்டனர். இதற்குள் குறிப்பாக சொல்ல சிவிலியன்களின் எண்ணிக்கை குறைவு. அனைத்து ஹமாஸ் உறுப்பினர்களையும் தாக்கினார்கள். அதேபோல் சுவாரஸ்யமாக ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கு அடுத்த செய்தி உள்ளது. இவர்கள் ஹோஸ்டேஜ்களை விடுவித்து பரிமாற்றம் செய்தார்கள் அல்லவா? அதாவது பாலஸ்தீனர்களையும் இத்தனை ஹமாஸ் உறுப்பினர்களையும் விடுவித்தார்கள். அதற்குள் பாதி எண்ணிக்கையை இப்போது தாக்கி அழித்து விட்டார்கள். காரணம், இவர்கள் குண்டுவீச்சில் தாக்கப்பட்டனர். அதை பற்றி வெளியே சொல்ல ஹமாஸுக்கு வெட்கம். இவர்கள் அனைவரும் நோன்புடன் ஒன்றாக கூடினார்கள். இவர்களை முழுவதுமாக தாக்கினார்கள். இப்போது நடக்குவது சுத்திகரிப்பு என்று சொல்லலாம். இந்த பெரும் நோன்பு முடிந்ததும் இந்த பாலஸ்தீனர்கள் அனைவரும், அங்குள்ள அவர்களும், ஹமாஸ் ஆதரவாளர்கள் அனைவரும் எகிப்துக்கு செல்வார்கள். அதற்குள் பலர் கேள்வி கேட்டனர். தோராயமாக 2 மில்லியன் ஆகும் இந்த ஹமாஸுடன் தொடர்புடைய காசாவில் உள்ள மக்கள் தொகை பற்றி முன்பு ஒரு வீடியோவில். அதற்குள் 1/2 மில்லியன், அதாவது 5 லட்சம் பேரை எகிப்து எடுத்துக்கொள்கிறது, 5 லட்சம் பேரை ஜோர்டான் எடுத்துக்கொள்கிறது. எல்லோரும் கேட்டார்கள், மீதி 10 லட்சம் பேர் எங்கே போனார்கள் என்று. இந்த மீதி 10 லட்சம் பேர் ஏற்கனவே குடியேறியுள்ளனர். இதற்குள் 3 அல்லது 4 லட்சம் பேர் காசாவுடன் போர் தொடங்கிய நேரத்தில் எகிப்தின் எல்லையை கடந்து விட்டனர். அவர்களை லெபனானுக்கும் மற்றவர்களை சிரியாவுக்கும் அந்த பகுதிக்கும் மாற்றினர். அதற்காகவே அதிகமான பகுதிகளை இந்த சைபர் அதிகமாக பஃபர் ஜோன் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேல். காரணம், இவர்களை அங்கே குடியேற்றுவார்கள். அதனுடன் தொடர்புடைய பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது US நேரடியாக ட்ரம்ப் நிர்வாகம் அவர்களின் மிகப்பெரிய நிகழ்ச்சி பட்டியல் இந்த நிகழ்வை என்றென்றும் முடித்து விடுவது, இஸ்ரேலை ஒரு பெரிய நாடாக மாற்றுவது, சூப்பர் டூப்பர் சக்தியாக ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு நிகழ்வை மிடில் ஈஸ்டில் உருவாக்குவது. இதற்கு UAE மற்றும் சவுதி அரேபியாவின் முழு ஆதரவு உள்ளது. இதன் ஒரு உத்தியான திட்டமும் முன்னோக்கிய திட்டமும் அனைத்தும் தெளிவுடன் உள்ளன. இந்த நாடுகள் செய்வது அதன் ஒரு பகுதியாக அவர்களுக்கு தெளிவான ஒரு நிகழ்ச்சி பட்டியல் உள்ளது. எப்படி செல்ல வேண்டும், எப்படி செல்லக்கூடாது, இவை அனைத்தையும் ஒன்றாக படிக்கும்போது இந்த ஹமாஸின் மற்றவர்களுக்கும் இந்த ஹூத்தியுடன் தொடர்புடைய ஏமனின் பகுதியையும் பிடித்து கையில் கொடுக்கும் வாய்ப்பு உள்ளது. இவை அனைத்தும் அங்கே கிடந்து ஒன்றாக அடித்து செத்து போகட்டும். காரணம், இவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் போர் நடத்துவதில் ஆர்வமில்லை. கொலை செய்து பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல. இதற்குள் இந்த ஆரிஃபே சொன்னது போல் ஹூரிகளுக்கு பேண்ட் போட நேரம் இல்லாமல் போய்விட்டது. அந்த வழியில் ஒவ்வொரு நாளின் நிகழ்வுகளை பார்க்கும்போது புரிந்து கொள்கிறோம். அந்த அளவுக்கு ஹூரிகளை அங்கே கொண்டு வருவார்கள். அதற்காக இங்குள்ள ஹமாஸ் ஆதரவாளர்கள் துல்லியமாக பிரார்த்திக்க வேண்டும். காரணம், ஹமாஸுக்காக பிரார்த்திக்கும் பொழுது, இந்த அளவுக்கு அங்கே சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது, இந்த ஹூரிகளுக்கு இந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும் பொழுது அதற்கு ஒரு தீர்வும், அதற்காக உங்களும் பிரார்த்திக்க வேண்டும். இதை வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். காரணம், நீங்கள் பயங்கரவாதிகளுக்காக பிரார்த்தனை நடத்துகிறீர்கள், துவா நடத்துகிறீர்கள், அவர்களுக்காக அவர்கள் இறந்த பிறகு நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். இங்கு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையின் பெரும் பிரிவினர் மத பயங்கரவாதிகளுக்காக பிரார்த்தனை நடத்தும் போது மீதமுள்ள நாங்கள் இது முட்டாள்தனம் அல்ல என்று தலையில் வைக்க வேண்டாம். இதன்படி செயல்பட நாங்களும் அறிவோம். ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயகத்துடன் எந்த வழியில் பதிலளிக்கப்படுகிறது என்பதை வரவிருக்கும் தேர்தல்களில் பார்க்கலாம்.